கமெண்ட்ல ஒரு 2 பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிட ஜாம்பவான்கள் யாருமே ராசி பலனை சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு பொது பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே எனக்கும் தெரியும். இப்போ நான் 12 ராசிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன் சொன்னேன் இல்லையா? இது அப்படியே 100% நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது. இது வந்து ஒரு பொது பலன் தான். இது வந்து ஒரு 20லேருந்து 30% தான் நடக்கும். இது தோராயமா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். ஏன்னா மேஷ ராசியில வந்து 1 கோடி பேர் இருப்பாங்க, ரிஷப ராசியில ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்ற விஷயம் எங்கோ மூலையில யாருக்கோ ஒரு சில பேருக்கு பொருந்தலாம், எல்லாருக்குமே பொருந்துன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. உண்மை என்னன்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது சொல்ற விஷயங்கள் 100% நடக்கவே நடக்காது. அப்புறம் ஏன் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, நீங்கள் ராசி பலன் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. ராசி பலன் ஒரு பொது பலன் தான், ராசி பலன் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னு அதை பார்க்க மாட்டீங்க. மேஷ ராசிக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்குது, கும்ப ராசிக்கு அட்டகாசமாக இருக்குன்னு நான் வீடியோ போட்டேன்னு அதை பார்க்குறீங்க. ஸோ மக்களும் இந்த ராசி பலனை தான் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தான் இந்த ராசி பலனையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்காக இது நடக்காமல் போயிடாது, நடக்கும். இதோடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதையே நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த 12 ராசியை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கண்டிப்பாக போயிடுவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். என்னுடைய சேனலில் இருக்க ஷார்ட்ஸை போய் பார்த்தாலே தெரியும், நான் போட்ட எல்லா ஷார்ட்ஸுக்கும் நிறைய வியூஸ் வந்திருக்கு. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் ராசி பலன் தான் ரொம்ப விரும்புறீங்க. அதுக்காக ராசி பலன் நடக்காமல் போயிடாது, நடக்கும். இது வந்து பொதுவாக நடக்கும். துல்லியமாக கரெக்டாக இவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ராசி பலனும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நான் ராசி பலன்னு சொல்கிறேன்.